வாரத்தில் இந்த நாள் நாம் துவங்கி இருக்கிறோம். எனவே வேலை செய்பவர்களுக்கான இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லோருக்கும் தேவனுடைய இனிய ஆசீர்வாதங்கள் நீங்கள் இன்றைக்கு பெறுவீர்கள். மக்களே, இது நான் தருவதல்ல, தேவன் தாமே யார் 2 அல்லது 3 அவருடைய நாமத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ அவர்கள் மத்தியில் அவர் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த நாள், இந்த ஆசீர்வாதங்கள் நீங்க பெற போறீங்க. இந்த திங்கட்கிழமையில உங்களுடைய விசுவாசத்தை சோர்ந்து போவாதீங்க. இன்னைக்கு எந்த இடத்துல நீங்க வேலைக்கோ வியாபாரத்துக்கோ உங்களுடைய டாக்குமெண்ட், நீங்க உங்களுடைய ஃபைல், பயோடேட்டா நீங்க கொண்டு போறீங்களோ, சோர்ந்து போவாதீங்க, தளர்ந்து போவாதீங்க. தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆம், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களோடு இருந்து இந்த நாளை அவர் வெற்றியாய் உங்களுக்கு தருவார். எனவே உங்களுடைய ப்ராஜெக்ட், உங்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் கையில் பிடித்துக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் கோப்பையினுடைய தண்ணீரையும் கையில் பிடித்துக் கொள்ளுங்க. இந்த நாள், இந்த வாரத்தினுடைய துவக்கத்தின் இந்த நாளை நாம் ஆசீர்வதிக்கலாம். கண்களை மூடுங்கள் இயேசுவின் நாமத்தினால். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரே, என் தேவனை, இயேசுவின் பெயராலே இதோ இன்றைக்கு இந்த விசுவாசத்தின் ஜெபத்தில் நாங்கள் மீண்டும் ஒரு முறையாய் வந்திருக்கிறோம். வேலை செய்பவர்களுடைய என் தகப்பனே, இந்த ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இணைகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை உம்மோடு கூட நெருங்கி கொண்டு வருகிறோம். எனவே இதோ யாரெல்லாம் முடியாது, கிடையாது, செய்ய முடியல என்று தோல்வியோடு, பதற்றத்தோடு, பயத்தோடு இருக்கிறார்களோ, என் ஆண்டவரை நீர் விடுதலை செய்யும். ஆம், இந்த தயக்கத்திலிருந்து நீர் இவரை விடுதலை செய்யும். இவர் எந்த ஒரு உபத்திரவத்தோடு இருக்கிறாரோ இதிலிருந்து முழுமையாய் இவரை நீக்கும். ஆண்டவரே, இதோ இன்றைக்கான வெற்றியை இவருக்கு தாரும். இவர் இன்றைக்கு இந்த ஒரு கோர்ட்டுக்காகவோ இல்லை இதோ நீதிக்காகவோ அல்லது ஆண்டவரே இந்த ஒரு வியாபாரம் துவங்க இந்த இடத்தில் செல்வதற்காகவோ வேலை செய்யக்கூடிய காரியங்களில் தடைபட்டு போனது போன வாரத்தில், இதோ இந்த வாரத்தில் தான் மீண்டும் போயிருக்கிறார். இதோ காலடி வைத்திருக்கிறார். இந்த வாரம் நீர் வெற்றியை தாரும். ஏன் இன்றைக்கே இந்த வெற்றியை தாரும். எல்லா தடைகளை உடைத்து போடும் ஆண்டவரே, இயேசுவின் பெயராலே. இந்த தண்ணீரை மேலே உயர்த்தி சொல்லுங்கள். நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இந்த வாரம் நீர் ஆசீர்வாதத்தை என் கையில் தருகிறேன். உம் சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இந்த தண்ணீரை குடியுங்கள், இயேசுவின் பெயராலே. இந்த நேரம் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த ப்ராஜெக்டுகள், செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே தேவன் வாய்க்கும்படியாக செய்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுதே எங்கிருக்கிறீர்களோ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க. உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் விசுவாசத்தால் சொல்லுங்கள், ஆமேன், ஆமேன். இதுதான் நம்மளுடைய விசுவாசம். மக்களே, இன்றைக்கு இந்த தைரியத்தோட செல்லுங்கள். இன்றைக்கு காரியங்கள் வாய்க்கும். தேவன் உங்களுக்காக அதை செய்கிறார். அதுக்காக தான் பாருங்க, இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இன்றைக்கு திங்கட்கிழமையில் ஆலயத்தில் நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தை காலையில் 8 மணி ஆனாலும் சரி, 10 மணி ஆனாலும் சரி, மதியானம் 3 மணி ஆனாலும் சரி, விசேஷமாக சாயந்தரம் 7 மணி ஆனாலும் சரி, நீங்கள் வரும்போது தேவன் இப்படியான ஆசீர்வாதத்தை உங்களுக்காக தர விரும்புகிறார். எப்படி உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னேறுவது, எப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு முன்னுக்கு செல்வது. எனவேதான் இங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பாருங்க. அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மழைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரசவகித்து ஓடும். ஊற்று கர்த்தருடைய ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்திம் என்னும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கும். தேவன் இப்படியான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். நல்ல கவனிங்க. திராட்சரசத்தை பொழியும்.
பாலாய் ஓடும் ஊற்றாய் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு நீர் பாய்ச்சலை கொடுக்கும். இது யாருக்கு ஆண்டவர் செய்ய விரும்புகிறார்? யார் அவரை நோக்கி வருகிறார்களோ அந்த ஜனங்களுக்கு. எனவே இந்த பீடத்தை நோக்கி நீங்க வரும்போது, இந்த பீடத்தில் உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போது, இந்த பீடத்தில் தேவனுடைய வார்த்தையின்படியே நீங்கள் செய்தால் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து நீங்க ஊற்றாய் நீர் பாய்ச்சலாய் புறப்பட்டு செல்வீர்கள் மக்களை. எனவே தேவன் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை ஆஸ்வதிப்பார். நீங்கள் இன்னும் இந்த விசேஷமான இந்த ஜபத்தில் இன்னும் கலந்துக்கல, நீங்க இந்த விசேஷமான ஜபத்தில் கலந்துக்க விரும்புறீங்க. இதோ ஆலயம் இந்த நாள் ஆயத்தமாக இருக்கிறது. காலைல 8 மணி, 10 மணி, மதியம் 3 மணி, சாயந்தரம் 7 மணி நீங்க வந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியில், இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். சியோன் இந்த பர்வதத்தில் இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க. தேவன் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்காக கட்டளையிடுகிறார். எனவேதான் நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். நீங்க யார் எங்களுடைய லோக்கல் இடங்களை நீங்கள் தெரிந்துக்க விரும்புகிறீங்கன்னா எங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். uckg.in இந்த வெப்சைட்டை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களை அழைக்க விரும்புகிறீங்கன்னா 9384638738 இந்த எண்ணை அழைக்கலாம். நீங்கள் வரவேற்கப்படுகிற இந்த முகவரியானது பார்த்தீங்கன்னா 282/681 1000 லைட் அண்ணா சாலை. எனவே இன்றைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.